வெளியாகி இருக்கும் தகவல்தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசியல் களத்தில் அட்ராசக்கை ஹாட் நியூஸ். இது குறித்து புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசினோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என எங்கள் கட்சியினர் பலர் முதல்வர் ரங்கசாமியிடம் தெரிவித்தார்கள். அதை மீறித்தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். ஆனால் ஆட்சி அமைந்தவுடன் 3 நியமன எம்எல்ஏக்கள், ராஜ்யசபா எம்பி என அனைத்தையும் பாஜகவே எடுத்துக்கொண்டதில் ரங்கசாமிக்கு அதிருப்தி. அதே சமயம் எதிரே உள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணியை வீழ்த்த பாஜக தயவு தேவை என்பதால் கூட்டணியை முறித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என ரங்கசாமியால் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பியும் அதன் மீது மத்திய அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு தரப்புகளில் இருந்து போர்க்குரல்கள் எழுந்தன. அவற்றையும் பாஜக மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையே இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கும் காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பேசி தனக்கு மைலேஜ் ஏற்றி வருகிறார். இதனால் களத்தில் வேறு மாதிரியான சூழல் தென்பட தொடங்கி இருக்கிறது. இதற்கிடையே புதுச்சேரியில் பாஜக தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அக்கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஜியிடம் உள்ளூர் நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதுவும் ரங்கசாமிக்கு அதிருப்தியை தந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தன் சீடரான புசி ஆனந்தை கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தனது வீட்டிற்கு வரவழைத்த ரங்கசாமி பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் வெளியே போக சொல்லிவிட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை செய்திருக்கிறார். 1 வருடத்திற்கு முன்பே விஜயுடன் ரங்கசாமி கூட்டணி அமைக்க போகிறார் என தகவல் கசிந்த போது யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என ரங்கசாமி கூறியிருந்தார். அவற்றை அவர் அப்படி கூறியிருந்தாலும் இன்றைக்கு அதனை மெய்ப்பிக்கும் வகையில் ஆனந்தை அழைத்து பேசியிருக்கிறார். இவற்றையெல்லாம் உற்று நோக்கிய மத்திய உளவுத்துறை மத்திய அரசுக்கு இது பற்றி விரிவான ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது. அதில் விரைவில் ரங்கசாமி பாஜக கூட்டணியில் இருந்து விலகி விஜயுடன் கூட்டணி அமைக்க நினைக்கிறார். எளிமையான முதல்வர் என பெயரெடுத்த ரங்கசாமி தமிழ்நாட்டில் தனக்காக பிரச்சாரம் செய்வதால் அது பெரிய அளவில் தனக்கு கை கொடுக்கும் என விஜய் நம்புகிறார். குறிப்பாக பாமக வலுவாக இருக்கும் வட மாவட்டங்களில் ரங்கசாமியின் பிரச்சாரம் பெரிய அளவில் கை கொடுக்கும் என நம்புகிறார். அதற்கேற்ப பாமகவில் நிகழும் குளறுபடிகளும் அவருக்கு சாதகமாக இருக்கின்றன. அதேபோல் புதுச்சேரியில் ரங்கசாமிக்காக விஜய் பிரச்சாரம் செய்தால் அது அவர் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும் என்பது அவர்களின் பிளான். இப்படி விஜயும் ரங்கசாமியும் பரஸ்பர உதவி என்ற எண்ணத்தில் ஒரே நேர்கோட்டில் செயல்பட போகிறார்கள். தாவேகாவின் மதுரை மாநாட்டை ரங்கசாமி லைவாக தொலைக்காட்சிகள் பார்ப்பது போன்ற போட்டோ வெளியானதன் பின்னணியும் இதுதான். மேலும் ரங்கசாமியின் இந்த முடிவின் பின்னணியில் இன்னொரு கணக்கும் இருக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் மொத்தம் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவுக்கு 10 இடங்களை கொடுத்தார் ரங்கசாமி. தற்போது 50ற்கு 50 என பாஜக கேட்கிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருப்பதால் அவர்களும் குறைந்தபட்சம் 5 சீட் கேட்பார். தேர்தல் நெருக்கத்தில் இது எல்லாமே பிரச்சனையாக வெடிக்கும் என நினைக்கிறார் ரங்கசாமி. அதனாலேயே இப்போதே நாம் விஜய் மற்றும் புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியை உருவாக்கி விடலாம் எனவும் அதில் விஜய் கட்சிக்கு மட்டும் 5 சீட் ஒதுக்கி தேர்தலை எதிர்கொண்டு எளிதில் வென்றுவிடலாம் எனவும் ரங்கசாமி நினைக்கிறார். அதனாலேயே அவர் அடுத்தடுத்து 3 முறை புசி ஆனந்தை சந்தித்து பேசியிருக்கிறார் என அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது என விவரித்தார்கள். இதுகுறித்து என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபாலிடம் விளக்கம் கேட்டும். புசி ஆனந்த் எங்கள் முதல்வரை அடிக்கடி வந்து சந்திப்பது வாடிக்கையான ஒன்றுதான். இதில் ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எங்கள் டீம், எங்களுடைய ஆள்தான் அவர். மற்றபடி இதில் அரசியல் எதுவும் இல்லை என்றார். தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை தொடர்பு கொண்ட போது என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி என்று சொல்வது போல் அப்படி ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் தலைவர்தான் முடிவு எடுப்பார் என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டார்.